சுவாமி வணக்கம். வணக்கம் வணக்கம்மா. நம்ம போட்ட பதிவு வந்து கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. 8 லட்சம் மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுடைய ஆதரவே மீண்டும் மீண்டும் கிடைக்கணும். உங்க ஆதரவுல தான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் நிறைய சொல்ல முடியும். இவ்வளோ பேர் ஆதரவு கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்குமே. எல்லாருமே உங்களை வந்து வாழ்த்திருக்காங்க, நன்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து 6 நாட்கள் சஷ்டி முடிஞ்சிருச்சு. 7வது நாள் இன்னைக்கு. நாளைக்கு 8வது நாளா? நாளைக்கு 8வது நாள். நாளைக்கு வந்து சூரசம்ஹாரம், நாளைக்கு திருக்கல்யாணம். ஓகே. இப்ப சஷ்டி வந்துட்டு இப்ப நடந்துட்டு இருக்குது. நாளைக்கு சூரசம்ஹாரம், நாளைக்கு மறுநாள் திருக்கல்யாணம் இருக்குது. இப்ப இந்த 6 நாட்களும் சஷ்டி இருக்காதவங்க நாளைக்கு இருக்கலாமா? சூரசம்ஹாரம் திருக்கல்யாணத்தோட இருக்கலாமா? என்ன குறிப்பாக வைத்து நெய்வேத்தியம் பண்ணணும்? அதே மாதிரி சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே குளிக்கலாமான்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கு. உங்களுடைய கேள்விகள் எல்லாமே கரெக்டான கேள்விகள் தான். அந்த எல்லா கேள்விகளுக்கும் பக்தர்களுக்கு நான் இப்போ புரியுற மாதிரி சொல்லிடுறேன். இப்போ இந்த சஷ்டியும் போது சில இடையூறுகள் ஏற்பட்டுக்கலாம். உடல் ரீதியா, மன ரீதியா, வியாபார ரீதியா, வெளியூர் போய்க்கலாம், நிறைய இடங்கள் ஏற்பட்டதுலாம் சஷ்டி விரதம் இருக்க முடியலையே அப்படின்னு வருத்தம் வேண்டாம் உங்களுக்கு. அதுக்கு முருகர் பெருமான் உங்களுக்கு அருள் புரிகிறார். நாளைக்கு வந்து சூரசம்ஹாரம், நாளன்னைக்கு திருக்கல்யாணம். இந்த 2 நாளும் நீங்கள் என்ன பண்ணலாம், விடுபட்டவர்கள் எல்லாருமே இந்த 2 நாள் என்ன பண்ணுங்க, நெல்லிக்காய் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க, நெல்லி இலையில அர்ச்சனை பண்ணுங்க. அதே போல் பஞ்சாமிர்தம் பண்ணி நீங்கள் வந்து அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். அப்படிங்க போகிறதுக்குள்ள அபிஷேகம் முடிஞ்ச பிறகு அந்த பஞ்சாமிர்தத்தை நைவேத்தியம் கூட பண்ணலாம். முருகருக்கு ரொம்ப விசேஷமானது பஞ்சாமிர்தம் தான். ஏன்னா 5 விதமான பழங்கள், தேன் அதில் ஊற்றுறதுனால முருகபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது. 2வது, குன்றின் மேல் இருப்பவர் அனைவரும் குமரனே அப்படின்னு இருக்காங்க. முருகர் பெரும்பாலும் வந்து மலை மேலே தான் இருப்பார் எல்லா இடத்துலையுமே. ஒரு 10 வீடு சொல்கிறேங்க. 10 வீட்டில் பார்த்தோன்னா 7, 8 வீடு மலை மேலே தான் இருக்கும். அதனால் வந்து ஒரு மலையில் தான் அந்த பழங்கள்லாம் விளையும், தேனெல்லாம் அங்கே தான் இருக்கும். அதனால் வந்து இந்த பஞ்சாமிர்தத்தை வச்சு கூட இந்த 2 நாள் நைவேத்தியம் பண்ணலாம். நெல்லி காய வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். நெல்லி இலையில அர்ச்சனை பண்ணலாம். அவ்வளோ விசேஷம். இந்த மீண்டும் விடுபட்ட 2 நாளையும் சேர்த்து வச்சு நீங்கள் பண்ணிவிட்டு சகப்பரலையில் பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணலனாக்கா ரொம்ப ரொம்ப விசேஷம். அதை பண்ணுங்க. அப்புறம் ஸ்நானம் பண்ணலாமா அப்படி கேட்குறா. அதாவது சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே ஸ்நானம் பண்ணினா சாயந்தரம் தான் நடக்கும். அது கார்த்தால நடக்காது. கார்த்தால நடந்தால் பரவாயில்ல. கார்த்தால விரதம்லாம் இருந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சூரசம்ஹாரம் முடிஞ்சது ஸ்நானம் பண்ணுறது மத்தியமம் தான், உத்தமம் கிடையாது, மத்தியமம் தான். அது ஏன் இப்படி இந்த ஒரு கேள்விகள் மனசுக்குள்ளே தோன்றினதுன்னு தெரியல எனக்கு. இருந்தாலும் அவங்க கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். குளிக்கிறது மத்தியமம் தான், குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல இது ஒரு பழக்க வழக்கமாவே இருக்குது. அது வந்து பண்றாரு இல்லையா, ஒரு சூரனை வந்து வதம் செய்யும் போது நாம எப்போதுமே ஒரு துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து குளிப்போம் இல்லையா. ஸோ அந்த பழக்க வழக்கங்கள் அங்க இருக்குது. அதனால அது கூடாது. ஏன் கூடாதுன்னு சொல்றேன்னாக்க, இது வந்து நீங்க சஷ்டி நாளைக்கு திருக்கல்யாணம் முடிகிற வரையும் நீங்க விரதம் இருக்கீங்க. நாளை சூரசம்ஹாரத்தோட முடியது கிடையாது. திருக்கல்யாணம் வரையும் விரதம் இருக்கு இல்லைங்க. இது இருக்கும்போது எல்லாம் நீங்க பகவானுக்கு அர்ப்பணிச்சுட்டேன். இப்போ நீங்க மாலை போட்டுன்னு இருக்கும்போது ஒரு இந்த வீட்டுக்கு போக மாட்டேது இல்லையா, அதே போல் தான் இதுவும். அதனால நீங்க குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, குளிக்கவும் வேண்டாம். ஏன்னா திருக்கல்யாணம் மறுநாள் திருக்கல்யாணம் இருக்குது. அதனால நீங்க விரதம் இருக்கிறதுனால நீங்க அந்த டெத்து வீட்டுக்கு போகக்கூடாது. அதனால நீங்க அதை கண் பார்வையில பார்த்துட்டு நீங்க வந்து அதுக்கு வந்து உங்க விரதத்தை முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். அது குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படிதான் குளிச்சாகணும்னு மன பிரீதி இருந்தாக்க குளிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுல இன்னொரு கேள்வி வந்துட்டு என்னன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க உங்களோட பதிவுகள்ல, சுமங்கலி பெண்கள் வந்து குறிப்பாக விரதம் இருக்கக்கூடாது, பட்டினி விரதம் இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. சுவாமி நீங்க கூட சுமங்கலின்னு தான் சொல்றீங்க, விதவைகளாகிய எங்களுக்கு வந்து நீங்க பேச மாட்டேன்றீங்கன்னு உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது. சரி, நான் வந்து ஏன் இப்படி சொல்லேன்னா, இந்த வீட்டுல 4 பேர் இருக்காங்க. 3 பேர் நல்லவன், 3 பேர் நல்லவனா, அப்போ ஒருத்தன் கெட்டவன். புரிஞ்சுட்டீங்களா? அந்த கெட்டவனை நம்ம ஐடென்டிஃபை பண்ண விட, அவங்களே வந்து மன கஷ்டத்தோடு இருப்பாங்க. அப்போ அவங்கள போய் நம்ம வந்து நீங்கள் அப்படின்னு மன வருத்தத்துக்கு அவங்கள ஆளாக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் சொன்னேன். சுமங்கலிகள் தான் திரும்ப அப்படி தான் இருக்கணும். இவா வந்து ஆக்சுவலி விரதங்கிறது இவாளுக்கு தான், ஆண்களுக்கும் இந்த விதைகளுக்கு தான் விரதம். ஏன்னா அவளுக்கு வந்து இது கிடையாது, மாங்கல்யம் கிடையாது, கர்ப்பப்பையும் இருக்காது, அவளுக்கு இந்த பிரயோஜனம் கிடையாது. அதனால வந்து அவளுக்கு அது மஸ்ட். விரதம் இருக்குது சுமங்கலிகளை விட இவா விரதம் இருக்கிறது தான் ரொம்ப விசேஷம். இவா வந்து தே ஆர் ஈக்குவல் டு அம்மன். கருமாரியம்மங்களுக்கு விட உங்களுக்கு குங்குமம் கொடுக்க மாட்டாங்க, விபூதி தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு தான் முக்கியம். தீமிதிக்கிற கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா விபூதி தான் கொடுப்பாங்க. அந்த மேல்மலை இன்னொரு அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போனால் விபூதி தான் கொடுப்பாங்க. சமயபுரம் போனால் விபூதி தான் கொடுப்பாங்க.
அதனால அவள் வந்து அவளுக்கு இதுக்கும் கிடையாது, அவள் மனசை புண்படுத்தக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணேன். எப்போதுமே நிறைய ட்ரிப்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, அடுத்தவா மனசு புண்படுற மாதிரியோ நெகட்டிவாகவே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே போல் ஜோசியக்காரருக்கும் சொன்னேன் இல்லையா, உங்கள் வீட்டில் எதை சாவு நடக்கும், உங்கள் வீட்டில் எம்மன் வருவான், அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அது சொன்னால் திருப்பி கூட சொல்லிட்டு இருக்காங்க, பழைய பதிவை போடுறாங்களோ இன்னும் தெரியல. தயவு பண்ணி மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாது. எப்போதுமே நம்ம வாயில் வந்து நல்ல வார்த்தைகள் தான் வரும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்காரு. நல்ல வார்த்தைகளே சொல்லுங்க, நல்லதாகவே செய்யுங்க. நம்ம எந்த அளவுக்கு நல்லதே சொல்கிறோமோ, பாசிட்டிவாக சொல்கிறோமோ, பாசிட்டிவாக நடக்கும். அவள் கார்த்தால திறந்து பார்ப்பா, சரி இன்னைக்கு என்ன போட்டிருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி போடும்போது நம்ம நெகட்டிவாக சொன்னோம்னா அவள் மனசு கஷ்டமாயிடும். பாசிட்டிவாக சொன்னீங்கன்னா நெகட்டிவாக கூட அவங்க பாசிட்டிவாக எடுத்துருவாங்க. நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, சரி நம்ம போய் இன்னைக்கு போய் பார்க்கலாம், அவங்கள்ட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அவனே என்ன பண்ணுவான், 4 ட்ரிப்பு வந்து போயின்னு இருக்கான், சரி 5வது ட்ரிப் வந்திருக்கான், சரி ஓகேன்னு சொல்லிட்டுவாங்க. இவன் நீங்கள் போகாதேன்னு சொன்னவொன்னா அவன் இன்னைக்கு வந்தால் செய்யலாம்னு நினச்சிட்டு இருப்பான். இவன் போகாதனால செய்யாமலே விட்டுடுவான். ஸோ அதனால் தயவு பண்ணி யாருமே நெகட்டிவாக சொல்லாதீங்க. அப்படியே நெகட்டிவாக சொன்னால் கூட அதை யூடியூப் சேனல் பார்க்குறவங்க அதை எடுத்துக்காதீங்க. அதை வந்து ஏதோ ஒரு கெட்ட கனவா, ஏதோ தேவையில்லாத ஒரு மெசேஜாக நினச்சி விட்டுடுங்க. அதை அப்படியே நடந்ததுன்னு பார்க்கணும்னா யமதர்மராஜாவுக்கு வேலையே கிடையாது. யூடியூப் சேனலில் யமதர்மராஜா கொடுத்துடலாம். அதெல்லாம் தவறான செய்திகள். அதை கண்டு யாரும் பார்த்து மனம் வருத்தம் அடையாதீங்க. அதை ஒரு பெரிய சப்ஜெக்டாக எடுத்துக்காதீங்க. அப்போ சூரசம்ஹாரம் முடிந்து நம்ம வந்து தலைக்கு பிடிக்கிறது. ஆமாம், மறுநாள் திருக்கல்யாணம். திருக்கல்யாணத்தை அன்னைக்கு கட்டாயமாக எல்லாரும் ஆற்றுல பயத்தம்பருப்பு பாயசம் வைங்கோ. அப்படி இல்லாட்டாக்க ஜவ்வரிசி பாயசம் வைங்கோ. பச்சரிசி பாயசம் தேங்காய் அரைச்சி விடுறது போல் வைங்கோ. இந்த சேமியா பாயசம் அதெல்லாம் வைக்காதீங்க. ஏன்னா தமிழர்களுடைய பண்பாடு அரிசி பாயசம், பயத்தம்பருப்பு பாயசம், ஜவ்வரிசி பாயசம். இந்த பாயசத்தை வச்சு முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். எல்லாமே சுபிஷமாக நடக்கும். இந்த சஷ்டிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். குழந்தைகள் இல்லாத ஆளுக்கு குழந்தைகள் பிறக்கும், கல்யாணம் ஆகாத ஆளுக்கு கல்யாணம் பிறக்கும், கல்யாணம் நடக்கும். அதே போல் ப்ரமோஷன், வீடு கட்ட, இப்படிலாம் அந்த எது தடைகளாக இருந்ததோ எல்லா தடைகளும் போன வருஷத்தோடு இந்த வருஷம் ரொம்ப 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 பாசிட்டிவாக நடக்கும். அதனால் வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும். திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே சந்தோஷமாக ஆற்றுல வடை பாயசம் பண்ணுவோம். அட்லீஸ்ட் வடை பாயசம் பண்ணுறதுக்கு நேரம் விளையாட கூட அட்லீஸ்ட் ஒரு பாயசத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணுவோம். பாயசம் வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் அதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆற்றுல சாதம் வடித்தோன்னா அந்த சாதத்தில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு கொஞ்சம் பாலை ஊற்றி கலக்கி முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணி அதையே காக்காய்க்கு போட்டுருங்க. ரொம்ப விசேஷம். இத்தனை நாளாக விரதம் இல்லைங்கிறவா மன கஷ்டப்பட வேண்டாம். ஏதாவது உடல் உபாதனாலேயோ அப்படி இப்படி விரதம் இல்லாமல் இருக்கலாம். அவள் இந்த லாஸ்ட் 2 days விரதத்தை வந்து புண்ணியத்தை சம்பாதிக்கலாம். எப்படி காவேரியில் குளிக்க முடியாதவா மாயவரத்தில் போய் துலாஸ்தானம் பண்ணி புண்ணியத்தை தேடிக்கிறாளோ, அதே போல் இவாளும் கடைசி 2 நாள் விரதத்தை வந்து முருகப்பெருமானுடைய அருளை பெற்றுலாம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா.